திராவிடகுமார், உள்ளாட்சி தேர்தல்களில் ஜனநாயக படுகொலை நடக்குது அப்படின்ற இந்த குற்றச்சாட்டை பாரதிய ஜனதா கட்சி மட்டும் சொன்னா நீங்க பாரதிய ஜனதா மீது பாயலாம். ஆனா உங்க கூட தோழமையாக இருந்த பாண்டியன் அவர்கள் தலைமையிலான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே குற்றச்சாட்டை சொல்லியிருக்கு. மார்க்சிஸ்ட் கட்சியும் சொல்லுது. அதாவது தேர்தலில் பங்கேற்கிறதுன்னு யாரெல்லாம் முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ அலறி துடிக்கிறத பார்க்குறோம். அதுல பாண்டியன் அவர்கள் சொல்லியிருந்தது, புதுக்கோட்டையில பாரதிய ஜனதா மட்டும் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரையும் கூட வேட்புமனுவை தாக்கல் செய்ய கூட அனுமதிக்கல. வேட்புமனுவையே தாக்கல் செய்யாம நீங்க நாங்க போட்டியே இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்றது பெருமையான விஷயமா? இல்லை, பெருமையான விஷயமா இல்லையான்றது இதில் பிரச்சனையே இல்லை. அதாவது 1:30 மணிக்கு வராங்க, 1:30 மணிக்கு வேட்புமனு கேட்டு வராங்க, வேட்புமனு வாங்க தான் வராங்க. வேட்புமனு வாங்குற கூட்டத்தை இவங்க பார்த்துட்ட உடனே அங்கே ஒரு திருமணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு தலைவர் போகிறாரு. இவர் போன உடனே அவர் உடனடியாக கம்யூனிஸ்டுகள் எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிடைச்சதுன்னா அந்த பிரச்சனையை அவங்க வெளிக்கொண்டு வரணும்னு விரும்புவாங்க. அதனுடைய அடிப்படையில் அவங்க போய் சாலை மறியல் பண்ணுறாங்க. சாலை மறியல் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் சாலை மறியல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து பாரதிய ஜனதா கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ண வரல, வேட்புமனு கேட்டு வராங்க. வேட்புமனு வாங்கின கூட்டத்தை பார்த்த உடனே இவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்களால் வேட்புமனு வாங்கல. இவங்க பின்னணிகள் சாலை கூட்டம் ஏன் வந்ததுன்றதே கேள்வி இல்லையா? அதிமுக வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சிட்டாரு. பிறகு எதற்காக அதிமுக கொடிகளோட அதிமுகவினர் அங்க நூற்றுக்கணக்கில் நிச்சயமா அதிமுக கொடிகள் வச்சுக்கிட்டு யாரும் இல்லை, அதிமுகவினரான்றதே கேள்விக்குறி. ரெண்டாவது இவங்க போய் அங்க சாலை மறியல் பண்ண உடனே அடுத்து பாரதிய ஜனதா கட்சி வராங்க, வேட்புமனு கேட்டு வராங்க. கேட்டு வந்தவங்க இவங்க அவங்க போய் சாலை மறியல் பண்றாங்கன்னா அவங்க ஒரு இடத்துல பண்றாங்கன்னு இவங்க ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் போய் இவங்க சாலை மறியல் பண்றாங்க. நான் கேட்கிறேன், இவங்களுக்கு வேட்புமனு கேட்டு அங்க தரலன்னா அங்க சாலை மறியல் பண்ணா அங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கணும். இவங்க களத்திலேயே தேர்தல் அலுவலகத்திலே இல்லாம இவங்க போய் சாலை மறியல் வெளியிடங்களை பண்ண சொல்ல உடனடியாக மீடியாவை கூப்பிடுறாங்க. இவங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் பேர் வாங்கிட போறாங்க, நம்ம ஒரு மாஸ் கிரியேட் பண்ண அந்த முயற்சியில் ஈடுபட்டாங்க. அதுக்கு பிறகு அங்க இருக்கிற அதிகாரிகள் போய் நீங்க வாங்க விண்ணப்பம் தாங்க சொல்ல 2:30 மணிக்கு சொல்றாங்க. எங்களுக்கு இன்னும் ஆத்தரைசேஷன் லெட்டர் சென்னையில இருந்து வந்துகிட்டு இருக்கு, அது வந்தாதான் பண்ண முடியும். புதுக்கோட்டையில நான் முடிச்சிரேன் 3:30 மணிக்கு மேல இவங்க வேட்புமனு முதல்ல 3000 பேர் அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியம் 3000 பேர்லாம் அங்க நிக்கவே முடியாது. அலுவலகத்துல 3000 பேர் அங்க இல்ல. நீங்க வாக்குச்சாவடியில 5 மணிக்கு வாக்குச்சாவடி முடிந்து விட்டது என்று சொன்னாலும் கூட வாக்குச்சாவடியில போய் நிக்கிறவங்களுக்கு எல்லாம் டோக்கன் கொடுத்துட்டு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. அனுமதிக்க ஆளே இல்லையே. நீங்க 4000 பேர் 3000 பேர் மொத்தமா அடித்து அடித்து திருத்த ஜனநாயகத்துல ஒரு தாக்கல் பண்ணுவது கூட நீங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லையே. அதனால இவரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம், போராட்டம் பண்ணோம்னா எத்தனை மணிக்கு நேரம் முடிந்து விட்டது என்று 3 மணிக்கு கதவை பூட்டுறாரு. 3 மணிக்கு நாங்கெல்லாம் நிக்கிறோம்ல, எங்களுடைய வேட்பாளருடைய 5 மணி ஆனாலும் சரி 8 மணி ஆனாலும் சரி 1000 பேர் 500 பேர் நிக்கிறீங்கல்ல. நான் கேக்குறேன், நடுநிலையோடு நடந்த அதிகாரி 1000 பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்களா? அந்த 1000 பேருக்கு அங்க என்ன வேலை வந்தது? அப்ப நீங்க நியாயமா நடத்திருக்கீங்களா தேர்தலை நடத்துவதற்கு ஏன் பயப்படணும்? ஒரே ஒரு செய்தி, அதாவது 4000 பேர் தாக்கல் பண்ணிருக்காங்க. நாங்க 4 மணிக்கு வந்து போராட்டம் பண்றோம். அத சொல்றாங்க கிடையாது. இல்ல, இந்திய தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் முடிவு பண்ணிடுச்சு. புதுக்கோட்டையில் போட்டியிட போறோம் தெரியும். வேட்புமனுவை அதுக்கு முன்னால் வாங்குறதுல என்ன தப்பு? யார் போட்டியிட்டாங்கன்றது வேற. யார் போட்டியிட்டாலும் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் ஒரு படி வந்ததா சொல்றீங்கல்ல, அப்ப 1000 பேருக்கு அங்க என்ன வேலை? 2:30 மணிக்கு எங்க ஆளு போயிட்டாரு. குறைஞ்சபட்சம் அலுவலகத்துக்கு உள்ள ஒரு நூதனமான ஒரு மோசடி. இது ஜனநாயகத்துக்கு விடப்பட்ட சவால். நீங்க 1000 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 1000 பேருக்கு ஏன் நீங்க வேட்புமனு வாங்கல? அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. ஆகினால இது ஒரு நூதனமான அறிவியல் பூர்வமான ஒரு மோசடி. அதான் ஜனநாயகத்தினுடைய குரல் வழியை நெரிப்பது எதிர்கட்சிகளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இது ஒரு மோசடி. மக்கள் மேல நம்பிக்கை இருந்தா தேர்தல் இல்ல, மக்கள் மேல நம்பிக்கை இருக்குது இல்ல, மக்கள் ஜனநாயகத்தை தேர்தல் சந்திக்கல, மனு வாங்குறதுல அனுமதி இல்ல.
தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ற ஒரு கட்சி எப்படி ஒரு கட்சிக்கு அமைப்பு இல்ல, வேட்பாளர்கள் இல்ல, தகுதியானவங்க இல்ல, மக்களை கேட்காது. ரெண்டு பேரும் பேசினா யார் மனுவை வாங்குவதற்கு தயாராக இல்ல. மனுவை வாங்கினா அந்த வேட்பாளர் வீட்டுல இருக்காரு, அலுவலகத்தில் இருக்கும்போதே அந்த வேட்பாளரே வந்து வாபஸ் வாங்கிட்டாருன்னு எவ்வளவு ஒரு முழு போசனிக்காய சோட்டுல மறைக்கிற அளவுக்கு பொய்யான தகவலை ஒரு அதிகாரி சொல்றாரு. இதெல்லாம் என்ன ஒரு நியாயமான ஒரு தேர்தல்? அதிமுக வந்து ஒரு அபரிமிதமான வெற்றியை நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றது. அந்த சாதனையை மீண்டும் அதிமுகவே முறியடிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கான ஒரு மிகப்பெரிய வெற்றி, வாக்கு சதவீதம் அதிகம். அப்படி ஒரு பெரிய வெற்றி, மக்கள் ஆதரவு இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு புகாருக்குள்ளான தேர்தலை அதிமுக நடத்தணும்? இப்ப மாநில தேர்தல் ஆணையம் என்பது மத்திய தேர்தல் ஆணையத்தை போல விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. மத்திய தேர்தல் ஆணையம் நீங்க என்னதான் சொன்னீங்கன்னாலும் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது குறிப்பிட்ட அந்த வேட்பாளரோடு 2 பேர் 4 பேருக்கு மேல அனுமதிக்கிறது இல்லை. இங்க நூற்றுக்கணக்கானவங்க திரண்டு நிற்கிறது, வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்க மறுக்கிறது, இப்படின்ற புகார்களை எந்த அளவுல வந்து அதிமுக தடுக்கலாம் இல்லையா? நீங்க உங்களுக்கு வந்து மக்கள் நம்பிக்கை, மக்கள் செல்வாக்கு இல்லைன்ற பயம் வந்துருச்சுன்னு சொல்லி இதை எடுத்துக்கிறதா? இல்லை, இது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகளில் சில மாற்றம் தேவை, திருத்தம் தேவைன்றதை நாங்கள் உணர்றோம். அதுக்கான முயற்சியில் இனி இப்போ இந்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையில் மாற்றங்கள் கொண்டு வர முடியும். ஆனால் அதே நேரம் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 44.34% வாக்குகளை பெற்ற அதிமுகவை வெறும் 5.5% வாக்குகளை வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா எல்லா இடங்களிலும் எதிர்கொள்ள முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க நினைப்பதுதான் இது பிரச்சனை. அவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்போ வசதியோ கட்டமைப்போ ஆட்களோ இல்லாத நிலையில் அவர்கள் வந்து தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தல் அனுபவம் இல்லாமல் இன்றைக்கு தேர்தலை அணுக நினைக்கின்ற பொழுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிஸ்டுகள் யாரும் வந்து இது வந்து எங்க வேட்பாளரை வாபஸ் வாங்கிட்டாங்க, எங்க வேட்பாளரை கடத்திட்டாங்கன்னு கம்யூனிஸ்டுகள் யாரும் சொல்லல. அது வந்து தேர்தல் நடைமுறையில் வந்து குற்றச்சாட்டுங்க. அந்த வந்து புதுக்கோட்டையில் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, வேலூர்ல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது வந்து வேலூர்ல சொன்ன குற்றச்சாட்டுக்குரிய அந்த அதிகாரி வந்து தண்டிக்கப்பட்டிருக்கிறார், அவரை வந்து நீக்க செஞ்சிருக்காங்க. ஆக உண்மையான ஆனால் ஒரு கட்சி பலமான வேட்பாளரை, உறுதியான வேட்பாளரை நிறுத்தி இருந்தால் இன்னொரு கட்சி விலைக்கு வாங்க முடியாது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்றேன். அதிகமா பேசிட்டே நெல்லை மாநகராட்சி வேட்பாளர், மேயர் வேட்பாளர் வாபஸ் வாங்குறதுக்கு பத்தி இன்னைக்கு விமர்சனம் பண்றாங்க. ஆனா அந்த நெல்லை வேட்பாளரை பத்தி அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் டிவி சுரேஷ் சொன்னதை இன்னைக்கு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அவர் சொல்றாரு, பணபேரத்திற்கு வேட்பாளர் அடிபணிந்து விடக்கூடாது என்பதற்காக வெள்ளிக்கிழமை நாகர்கோயிலில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆசி பெற சென்ற வேட்பாளர் வெள்ளையம்மாள் அவரது கண்காணிப்பில் தங்க வைக்கப்பட்டார். இதுக்கு பேர் என்ன? அப்போ கடத்தந்து யாரு? அவர் கடத்தி மனு தாக்கல் செய்து சென்றவர் மனு தாக்கல் அவரை பார்த்ததுக்கு பிறகு பிரச்சாரத்துக்கு கூட வரலன்றாங்க. பிரச்சாரத்துக்கு வரல, அப்புறம் பணது பேரத்துக்கு அவருடைய மத்திய அமைச்சருடைய கண்காணிப்பில் இருக்கின்ற பொழுது அவர் வாபஸ் பெற்றார். அதுக்கு காரணம் நீங்க சொல்ற ஒரு கருத்தை வந்து பணபேரத்துக்கு அவர் ஆளாயிடக்கூடாது அப்படின்ற கேள்வி அவருடைய ஈடுபட்டது மத்திய அமைச்சருடைய கண்காணிப்பில் இருப்பவர் பணபேரத்தில் ஈடுபட்டது யார் என்ற கேள்வியும் எழுகிறது. யாருக்கு அந்த அவசியம் இருக்கிறது? மிரட்டல் வந்து கொண்டே இருக்கிறது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.